Hi, hello friends. Welcome to Gabby's London View YouTube channel. இன்னைக்கு நாங்கள் baked potatoes, jacket potatoன்னு சொல்லுவாங்க, அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இது வந்து இங்கிலீஷ் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பாருங்கள், 3 பெரிய அளவிலான உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய அளவிலான உருளைக்கிழங்கு. இது ஜக்கெட் பொட்டேட்டோஸ்க்கு கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா இது பண்ணி மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கணும், ஆனால் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். ஆலிவ் ஆயில், தேவையான அளவு ஆலிவ் ஆயில், பெப்பர் பவுடர், அது கூடவே மிக்ஸ் ஹெர்ப் எடுத்திருக்கேன். ஹாரிகானோ, பாஸ்லி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்குது. அது கட்டாயம் இல்லை, இருக்குன்னா வச்சுக்கலாம். பட்டர், அது கூடவே உப்பு. இந்த ஆலிவ் ஆயில், மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், பட்டர், இது தான் கட்டாயம். உப்பு கட்டாயம். ஹெர்ப்ஸ் நீங்கள் இருக்குன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அது நோ வரிஸ், அதை விட்டுடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இந்த பொட்டேட்டோ பேக் பண்ணுறதை பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம நல்லா துளை போட்டுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் அவனில் குக் ஆகும்போது இது வெடிக்க பார்க்கும். அதனால நம்ம அந்த புக் வச்சு நல்லா துளை போட்டுக்கொள்வோம். நல்லா ஒட்டை போட்டு விட்டுட்டா பேக் பண்ணும்போது அது வெடிக்காது. இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு இது கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஆலிவ் ஆயில், பெப்பர் பவுடர், இந்த ஹெர்ப்ஸு, மிக்ஸ் ஹெர்ப்ஸு, அது கட்டாயம் கிடையாது, கூட போட்டு உப்புத்தூளும் போட்டு, அளவான உப்புத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்வோம். நம்ம இந்த பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நான் மைக்ரோவேவில் குக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவனில் குக் பண்ணுறது நாங்கள் 1 ஹவர் 1 டேக்கு ஹவர் மாதிரி ஆகும். அப்போ நம்ம மைக்ரோவேவில் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணால் நம்மளோட அவன் குக்கிங் குயிக்காக நடக்கும். அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் அவனில் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். குக் பண்ண அந்த பொட்டேட்டோவுக்கு மேலே இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ண அவ்வளோ ஆயிலையும் நான் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட அவன் ட்ரேயில் ஒரு 3 லேயர் ஃபாயில் பேப்பர் போட்டிருக்கேன். ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை வச்சுக்கலாம். ஒரு சென்டர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த பொட்டேட்டோவை நல்லா சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டா அது ஈக்குவலாக அதுக்கு பேக்ட் ஆகும். இப்படி ஃபுல் ட்ரேயில் ஒரு 3 லேயர்ஸ் வச்சுருக்கேன். வச்சு இதை பேக் பண்ணுறதுக்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 150 டிகிரி செல்சியஸில் ஃபுல் ஹீட்டில் வச்சுருக்கேன். நாங்கள் 1 ஹவர் குக் பண்ண வேண்டியது நாங்கள் ஒரு 40-45 மினிட்ஸில் இப்போ நாங்கள் எடுத்துடலாம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி 3 மினிட்ஸ் மைக்ரோவேவில் குக் பண்ணனால. இல்லாட்டி நீங்கள் 1 ஹவர் குக் பண்ணி ஆகணும் ஓவனில். நான் மைக்ரோவேவில் குக் பண்ணனால 40-45 மினிட்ஸில் நான் எடுத்துருவேன். இல்லாட்டி நீங்கள் 1 ஹவர் 1 ஹவர் 15 மினிட்ஸ் நீங்கள் கட்டாயம் குக் பண்ணி ஆகணும் அவனில், மைக்ரோவேவில் குக் பண்ணலாட்டி. நான் இப்போ அவன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் அந்த 150 டிகிரியில். இப்போ நான் பொட்டேட்டோவை உள்ளே வச்சிடுறேன். இப்போ நான் இது 40-45 மினிட்ஸ் நான் குக் பண்ணுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி மைக்ரோவேவில் குக் பண்ணனால 3 மினிட்ஸ் குக் பண்ணனால மைக்ரோவேவில் நான் இது 40-45 மினிட்ஸ். இங்கே பாருங்கள், இது நல்லா நான் இடையில இதை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், அந்த தோல் நல்லா சுருங்கி கிறிஸ்பியாகி அதில் இருக்க அந்த ஆயில் அதெல்லாம் நல்லா இதாகிருக்கும். இப்போ எங்களோட பொட்டேட்டோ ரெடி ஆகிட்டு நான் வெளியே எடுத்துகிட்டு சென்டரில் சரியாக அப்படி க்ராஸாக கட் பண்ணுங்கள். அது ஏன்னா நான் பட்டர் போட போகிறேன். பட்டர் போட்டால் அந்த உள்ள பொட்டேட்டோக்குள்ளே நல்லா இறங்கி அந்த பட்டர் டேஸ்ட்டோடு நல்லா மெல்ட் ஆகி ஹீட் நல்லா சுட சுட பொட்டேட்டோக்குள்ளே பட்டரை போட்டோன்னா அது நல்லா ஹீட் ஆகி நல்லா மெல்ட் ஆகி உள்ளே போகும்போது அந்த பட்டர் ஃப்ளேவர் ஃபுல்லாக பொட்டேட்டோவில் கலந்துருக்கும். இது கட்டாயம் இப்படி செய்வாங்க. பாருங்கள், நான் 3லேயும் நல்லா அந்த சென்டரில் கட் பண்ணிவிட்டு பட்டரை நல்லா ஹாட்டாக இருக்கும் போதே நல்லா போட்டுவிட்டு அது நல்லா மெல்ட் ஆகி போகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த உருளைக்கிழங்கோட அந்த பட்டர் நல்லா சேர்ந்துருக்கும், நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் அது. இது கூட நாங்கள் இங்கே ஷவர் க்ரீம் பாவிப்பாங்க. ஷவர் க்ரீம்னு சொன்னால் புளிச்ச க்ரீம்னு அர்த்தம். ஷவர் க்ரீம் இல்லாட்டி இந்த சாலட் க்ரீம்ஸ் அப்படி தான் இங்கே பாவிப்பாங்க. இது கூட பேக்டட் பீன்ஸ் வச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் இது மெயின் டிஷ். இவங்க பேக்டட் பொட்டேட்டோ அண்ட் பேக்டட் பீன்ஸ் தான் அவங்களோட அந்த காம்பினேஷன் ஃபுட். இது இப்போ ஃபினிஷ்ட் ஆகிட்டு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
இது வந்து வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்ல உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோலோடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு தோலில் நிறைய ஊட்டச்சத்துக்கள், விட்டமின் சி, விட்டமின் பி இருக்காம் ஃப்ரெண்ட்ஸ். 5 கிராம் நார்சத்து, 3 கிராம் ப்ரோட்டீன் இருக்கான். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அடிக்கடி நோய்வாய்ப்படுறவங்களுக்கு உருளைக்கிழங்கு தோலோடு சமைச்சு சாப்பிட சொல்லி டாக்டர் சொல்லுவாங்களாம். அதோட உருளைக்கிழங்கு தோல் பொட்டாசியம் அதிகமாக இருக்காம் ஃப்ரெண்ட்ஸ். பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை செய்து சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செய்து சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.